நொண்டி போறான் பார், டப்ஸா போறான் பார், தப்புக்கு ஒரு 5 நிமிஷம் இருப்பா, தப்புக்கு போறான் பார் எல்லாம் கிண்டல் பண்ணல, கிண்டல் பண்ணுமா இல்லையா? பொன்னேரி அடுத்த தச்சூர் கூட்டு சாலையில் முதலமைச்சர் பிறந்த நாள் விழாவில் பொது வழியில் நீதிபதிகள் திருநங்கைகள் மற்றும் ஊனமுற்றோர்களை ஒருமையிலும் இழிவாக பேசியதால் சர்ச்சை எழுந்துள்ளது. ஆனா அவனை கூட விடாம தாத்தா கலைஞர் கூப்பிட்டார், நீ தப்புக்கு இல்லடா, நீ நொண்டி இல்லடா, உனக்கு ஒரு திறமை போனால் இன்னொரு திறமை இருக்கிறது, ஆகவே இன்று முதல் நீ மாற்றுத்திறனாளி என்று பெயர் வைத்து அவனுக்கும் நலமுறையும் தந்தார். அதோ போறான் பொட்டை, அதோ போறான் 9 கிண்டல் பண்ணமா இல்லையா? பெத்தவனும் ரோட்ல விட்டான், மற்றவனும் ரோட்ல விட்டான். அவனை எங்க தாத்தா கலைஞர் ரோட்ல விடல, அவனை கூப்பிட்டார், நீ பொட்டை இல்லடா, நீ 9 இல்லடா, உனக்கு மழகான பெயர் வைக்கிறேன், இன்று முதல் நீ திருநங்கை என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லி அவனுக்கும் நலவாரியம் தந்தார். ஒரு காலத்துல கோர்ட்டுக்கு போனா அங்க கட்டை சுத்தி வச்சு ஆர்டர்னு கட்டுவோம்ல ஜட்ஜி, அவங்கெல்லாம் அவ்வாதான் இருப்பான். நம்ம அங்க போக முடியாது. நம்ம அவளுக்கு என்ன வேலை தெரியுமா? சவுப்பு தொப்பி போட்டு சைலன்ஸ் கத்துற வேலை நமக்கு. தாத்தா கலைஞர் தான் சொன்னார், நீ சைலன்ஸ் கத்த பிறக்கலடா, நீ அடிச்சா கட்ட சுத்தி அடிக்கும், நீதியும் பேசும் என்று சொல்லி இந்த நாட்டில் பிற்படுத்தப்பட்டவனையும் தாழ்த்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் திமுக சார்பில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நலத்திட்ட உதவிகள் தச்சூர் கூட்டு சாலையில் சோழவரம் மேற்கு ஒன்றியம் பொறுப்பாளர் ஆனந்தன் தலைமை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் எம்.எஸ்.கே. ரமேஷ் ராஜ் தலைமையில் ஏழை எளியவருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திமுக கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திருமுனை கூட்டத்தில் திருநங்கைகளையும் ஊனமுற்றவர்களையும் நீதிபதிகளையும் பொது வழியில் பொறுமையில் பேசியதால் சர்ச்சை நிலவியது. பின்னர் நலத்திட்ட உதவிகள் பெயர் அளவிற்கு வழங்கப்பட்ட நிலையில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் நலத்திட்ட உதவிகள் வாங்க குவிந்ததால் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. எனக்கு நீங்க ஓட்டு போட்டா 10,000 தருவார். எவ்வளவுமா? 10,000. நாங்க கொடுக்குற 1000க்கு என்ன பேருமா? உரிமை தொகை. அவன் கொடுக்குற 10,000க்கு என்ன பேர் வச்சிருக்கான்னு தெரியுமா? என்ன பேருமா? கருணை தொகை. இவர் பெரிய எலிசபெத் மகாராணி பேரன். நாங்க நொண்டி நொடம் கண்ணு தெரியாத வீல் சேர்ல வரோம். இவரு கருணை போடுறாராம் பிச்சைக்காரனுக்கு. பேர் வைக்க கூட வக்கீல்லாதவங்க இந்த நாட்டை ஆளணுன்ற எண்ணம் வரலாமா? வேலைக்கு போகிறவங்களுக்கு பஸ்ஸு கொடுத்தோம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 1000 கொடுத்தோம். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் போகிற பொன் குழந்தைலாம் கேட்டுச்சு, தாத்தா தாத்தா ஸ்டாலின் தாத்தா
எங்கள் ஆயாவுக்கு 1000 ரூபா, எங்கள் ஆட்டாளுக்கு பஸ்ஸு ஃப்ரீ, நான் காலேஜுக்கு போகிறேன் தாத்தா, நான் ஸ்டேஷனரி வாங்கணும், ஜெராக்ஸ் எடுக்கணும், நான் எல்லாருக்கிட்டையும் கையெழுந்தேன் தாத்தா, எனக்கு என்ன கொடுப்புன்னு கேட்டா அந்த குழந்தைகளுக்கு சொன்னார், உங்களை பெற்றெடுத்த தாத்தா இருக்கிறானோ இல்லையோ, பெற்றெடுத்த தாத்தா இந்த ஸ்டாலின் இருக்கிறேன், நீ 3 ஆண்டோ 5 ஆண்டோ கல்லூரிக்கு போனால் மாதம் 1000 தருவான் உன் தாத்தா என்று சொல்லி 1000 கொடுத்து அதற்கு புதுமை பெண் திட்டம்னு பேர் வச்சோம். பையன் சும்மா இருப்பானா, தாத்தா தாத்தா ஸ்டாலின் தாத்தா, எங்கள் அம்மா அப்பா 1, எங்கள் அம்மா அப்பாவுக்கு நாங்கள் 2, ஒரே வயிற்றுல ஒரே அம்மா அப்பாவுக்கு நாங்கள் பிறந்தோம், என் தங்கச்சிக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு எனக்கு இல்லைன்றிய தாத்தான்னு கேட்டான். என் மகனே, என் தாத்தாவாக நான் இருந்து நீயும் கல்லூரி படித்தால் உனக்கும் மாதம் 1000 தருவேன். அது தமிழ் புதல்வன் திட்டம். பஸ்ஸு போயாச்சு, மாதம் 1000 போயாச்சு, பசங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கொடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணோம்? வேலைக்கு போகணும். வேலைக்கு போனால் கொரோனாவில் எல்லா கம்பெனியும் க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போ 71 வயசான எங்கள் அண்ணன் தளபதி உலகம் முழுவதும் சுற்றி 1,20,000 கோடிக்கு தொழிலை ஈர்த்து வந்து கம்பெனியெல்லாம் திறந்துட்டார். இப்போ படித்த பசங்க வேலைக்கு போகணும். வேலைக்கு போனால் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்போம். எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டால் கம்ப்யூட்டர் சென்டருக்கு போகணும், டேலி படிக்கணும், ஜாவா படிக்கணும், எம்எஸ் ஆஃபீஸ் படிக்கணும். அதுக்கு படிக்கணும்னா பணம் கட்டணும். அந்த பணத்தை கூட நீங்கள் கட்டாதீங்க. நான் முதல்வன் என்ற திட்டத்தின் மூலமாக நானே தருகிறேன் என்று தந்தவர் எங்கள் அண்ணன் தளபதி. நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது எல்லாம் சொன்னாங்க, 5 வருஷம் ஆட்சி பண்ணோம், 5 வருஷம் ஆட்சி பண்ணோம். இல்லை, நம்ம 4 வருஷம் தான் ஆட்சி பண்ணோம். 1 வருஷம் கொரோனா வந்துச்சா, 1 வருஷம் ஆட்சியை நடத்த முடியலையா? ஏடிஎம்கே ஆட்சியில் தானே கொரோனா வந்துச்சு. அப்போ உலகமே என்ன சொல்லிச்சு? வீட்டில் விழிக்கிறு தனிக்கிறு. எல்லா ஊரும் சொன்னால், எல்லா நாடும் சொன்னோம். நம்மளோட நரேந்திர மோடி மாமா இருக்கார்ல, அவர் கூட தாடியை ட்ரிம் பண்ணால் பார்பர் வந்தால் கொரோனா வந்துடும்னு மாறி வரைக்கும் தாடி வந்தாரா இல்லையா? உலகமே சொல்லிச்சு, வீட்டில் விழித்திரு தனித்திரு. உலகத்தில் ஒரே ஒரு தலைவன் மட்டும் சொன்னான், ஒன்றிணைவோம் வா என்று சொன்ன தலைவன் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லை. சொல்லிட்டு வீட்டில் படுத்துக்கணுமா, ஒரு டெலிஃபோன் நம்பர் கொடுத்தோமா, அந்த டெலிஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணால் அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் வீட்டுக்கு வந்ததா இல்லையாம்மா? கொரோனா காலத்தில் கட்சிக்காரங்க கொண்டாந்து கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்தோமா? தமிழ்நாடு முழுக்க இப்படி கொரோனா காலத்தில் உங்கள் வீடு தேடி வந்து கொடுத்து கொடுத்து சென்னையில் ஜே அன்பழகன் என்ற சட்டப்பேரவை உறுப்பினர் செத்து போனான். உங்களுக்கு தெரியுமா? அதனால் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், உங்களை காக்க எங்கள் உயிரை கொடுக்கின்ற ஒரு கட்சி இந்தியாவில் ஒன்றென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த இயக்கமும் கிடையாது. அப்படி கொடுத்துட்டு தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். அந்த கொரோனா காலத்தில் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த பழனிசாமி கிட்ட பாதி ஒரு 5000 ரூபா கொடுறா, மக்கள் உயிர் வாழட்டும்னு சொன்னோம். எங்க பணம் இருக்கு, யார்கிட்ட இருக்கு, வேணா போனா போட்டும் ஒரு 1000 ரூபா தரேன்னா. அப்போ கல்லாப்பட்டியில் என்ன பணம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. இதோ இருக்கிற கடைக்காரன் ராத்திரியில் கடையணும்னா ரூபா நோட்டை எண்ணி ரப்பர் பேண்டு போட்டு அண்ணாச்சி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு சில்லறையை கல்லாப்பட்டியில் விட்டு போவான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி சசிகலா கால நக்கனா மாதிரியே கல்லாப்பட்டியை நக்கிட்டு போவான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அன்னைக்கு எங்கள் அண்ணன் சொன்னார், பணம் என்ன இருக்குன்னு தெரியாத சொன்னார், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் நீ கொடுக்க மறுத்த நாளாயா நொண்டி போறாம்பார், டப்ஸா போறாம்பார், தப்புக்கு ஒரு 5 நிமிஷம் இருப்பா, தப்புக்கு போறாம்பார்னு எல்லாம் கிண்டல் பண்ணல. கிண்டல் பண்ணுமா இல்லையா? ஆனால் அவனை கூட விடாம தாத்தா கலைஞர் கூப்பிட்டார், நீ தப்புக்கு இல்லடா, நீ நொண்டி இல்லடா, உனக்கு ஒரு திறமை போனால் இன்னொரு திறமை இருக்கிறது, ஆகவே இன்று முதல் நீ மாற்றுத்திறனாளி என்று பெயர் வைத்து அவனுக்கும் நலமுறையும் தந்தார். அதோ போறான் பொட்டை, அதோ போறான் 9 கிண்டல் பண்ணமா இல்லையா? பெத்தப்படும் ரோட்டில் விட்டான்.
மற்றவனும் ரோட்டில் விட்டான். அவனை எங்கள் தாத்தா கலைஞர் ரோட்டில் விடல. அவனை கூப்பிட்டார், நீ கொட்டை இல்லடா, நீ 9 இல்லடா, உனக்கு மடகான பெயர் வைக்கிறேன், இன்று முதல் நீ திருநங்கை என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லி அவனுக்கும் நலவாரியம் தந்தார். ஒரு காலத்துல கோர்ட்டுக்கு போனா அங்க கட்டை சுத்தி வச்சு ஆர்டர்னு கட்டுவோம்ல ஜட்ஜி, அவங்கெல்லாம் அவ்வாதான் இருப்பான். நம்ம வாங்க போக முடியாது. நம்ம அவளுக்கு என்ன வேலை தெரியுமா? சவுப்பு தொப்பி போட்டு சைலன்ஸ்ன்னு கத்துற வேலை நமக்கு. தாத்தா கலைஞர் தான் சொன்னார், நீ சைலன்ஸ்ன்னு கத்த பிறக்கலடா, நீ அடிச்சா கட்ட சுத்தி அடிக்கும், நீதியும் பேசும் என்று சொல்லி இந்த நாட்டில் பிற்படுத்தப்பட்டவனையும் தாழ்த்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர்.